கூட்டத்தின் நடுவே தனித்துவான வாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தே உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தொருளோம் உமது கோலினால் மே தருளோம் உமது கோலினால் மே தருளோம். இந்த வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக சங்கீதம் 55 6, 7, 8 வசனங்களை வாசிக்க கேட்போம். 55வது சங்கீதம் 6, 7, 8 வசனங்கள். அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கி இருப்பேன். பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரத்துக் கொள்வேன் என்றேன். நான் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் ஜீவன் இரக்கமுள்ள தேவாதிபதியே, இந்த வார்த்தைகளை உம்முடைய அன்பின் திருக்கரங்களிலே அடிமை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் நீரே ஆசீர்வதித்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய ஜனத்தோடு கூட பேசும் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்குரிய பதில்களை உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் காண எங்கள் இருதயத்தின் கண்களை நீர் திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு உண்மையாகவே உம்முடைய வல்லமை எங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாய் நாங்கள் அனுபவிக்க கிருபை தார். உடைய ஜனத்தை உடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஆவியானவரே, உடைய ஜனத்தோடு கூட பேசி உடைய நாமத்தை இந்த வேளையிலே நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். 6வது வசனத்தை நாம் திரும்ப வாசிப்போம். அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். தொடர்ந்து நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கி இருப்பேன். பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரத்துக் கொள்வேன் என்றேன். 6வது 7வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது எனக்கு புறா சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கி இருப்பேன். சேலா. பொதுவாக அந்த அடைப்புக்குள் இருக்கிற அந்த சொல்லை நான் வாசிப்பதில்லை. அங்கே சேலா என்ற ஒரு சொல் சொல்லப்பட்டிருக்கிறது. சேலா என்று சொன்னால் பாஸ், இடைவெளி. கொஞ்சம் சிந்திப்பதற்காக, தியானிப்பதற்காக, இசையினுடைய அழகை மாற்றுவதற்காக. இசையினுடைய அழகு மீட்டர், அழகல்ல. இசையினுடைய அழகை மாற்றுவதற்காக அங்கே ஒரு பாஸ் விடப்படுகிறது, ஒரு இடைவெளி விடப்படுகிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? எனக்கு புறாவுடைய சிறகுகள் இருக்குமேயானால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து நான் வனாந்திரத்தில் தங்கியிருப்பேனே. கொஞ்சம் இடைவெளி விட்டு சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? பெருவெள்ளத்துக்கும் புசலுக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்வேன் என்றேன். புசலுக்கும் பெருவெள்ளத்துக்கும் தப்ப தீவிரித்துக் கொள்வேன் என்றேன். பிரியமானவர்களே, ஒரு மனிதனுடைய மனநிலையை இங்கே படம் எடுத்து காட்டப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். புறா போல சிறகுகள் இருந்தால் இந்த தியானத்திற்கான தலைப்பு. ஒரு மனிதன் ஒரு ஊரிலே குடியிருக்கிறான். அந்த ஊர்ல அதிகமான எலிகள், எங்க பார்த்தாலும் எலி, வீட்டை சுற்றி எலி. இந்த எலி தொல்லை தனக்கு தாங்க முடியவில்லை. இந்த எலி தொல்லையிலிருந்து தப்ப வேண்டும் என்று சொல்லி மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கொண்டு பக்கத்து ஊருக்கு போகிறான். அந்த பக்கத்துக்கு ஊருக்கு போகும்போது எல்லாரும் கேட்கறாங்க, ஏன்பா இந்த ஊரை விட்டு போற? எனக்கு இந்த எலி தொல்லை தாங்க முடியல, இந்த எலி பிரச்சனை என்னால தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என்று சொல்லி இந்த ஊரை விட்டு அவன் பக்கத்து கிராமத்துக்கு செட்டில் பண்ண போகிறான். பக்கத்து கிராமத்துல போன பிறகுதான் அவனுக்கு தெரியும் அந்த ஊர்ல எலி தொல்லையே கிடையாது. ஆனா அந்த ஊர்ல அதிகமான புலி தொல்லை உண்டு. எலி தொல்லை வேண்டாம் என்று சொல்லி தப்பித்து அவன் இன்னொரு ஊருக்கு போகிறான். அந்த ஊர்ல எலி தொல்லை அல்ல, அந்த ஊர்ல புலி தொல்லை, எங்க பார்த்தாலும் புலி. பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நம்முடைய பிரியம், நம்முடைய வாஞ்சை தப்பித்துக் கொள்ள வேண்டும். இந்த 55வது சங்கீதத்திலே தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்த ஒரு மனிதனுடைய மனநிலையை நாம் பார்க்கிறோம்.
இந்த சங்கீதம் மிக ஒரு அருமையான சங்கீதம், ஒரு ஆழமான சங்கீதம். பொதுவாகவே வேதத்தில் உள்ள இந்த சங்கீத புத்தகங்கள் மனிதனுடைய மனநிலையை அழகாக படம் பிடித்து காட்டுகின்றன. அதிலும் குறிப்பாக இந்த முழு 55ஆம் சங்கீதமும் அதில் உள்ள 23 வசனங்களும் ஒரு மனிதன் தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து, பெரும் காற்றிலிருந்து, பெரும் வெள்ளத்திலிருந்து, புசலிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒரு மனநிலையை காட்டுகின்றது. பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்தை நாம் வாசித்து பார்ப்போமேயானால் இந்த சங்கீதம் ஒரு கோர்வையாக மனிதனுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிற, வெளிக்காட்டுகிற ஒரு சங்கீதமாக அமையாமல் அவனுடைய அனுபவங்கள் முன்னும் பின்னுமாக கலந்து வருகிறதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆங்கிலத்தில் நான் சொல்வேன் என்று சொன்னால், he is leaping to and fro between two extreme experiences. இரண்டு எதிர்மாறான அனுபவங்களுக்கு இடையிலே முன்னும் பின்னுமாக அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். He is leaping to and fro between faithless men and a faithful God. ஒரு விசுவாசம் இல்லாத துரோக மனப்பான்மை கொண்ட மனிதர்களுக்கும் நம்பிக்கைக்கு பாத்திரமான தேவனுக்கும் இடையிலே அவன் அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். ஒருமுறை தேவனை பார்த்து அலறுகிறான், இன்னொரு முறை தன்னுடைய நெருக்கத்தை பார்த்து கலங்குகிறான். இந்த விளக்கத்தை நான் சொல்லுவதற்கு காரணம், இந்த சங்கீதத்திலே நாம் ஒவ்வொருவரும் நம்மை காண முடியும். இந்த சங்கீதத்தின் முன்னுரை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 55ஆம் சங்கீதம். நிகனோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதம். மஸ்கீல் என்னும் சங்கீதம் நிறைய அந்நிய பாஷையில இருக்கு, ஆனால் நமக்கு புரிகிறதில்லை. அந்நிய பாஷை என்று சொன்னால் எபிரேய பாஷையில இருக்குது. முதலாவது அங்கே ஒரு சொல்லை பார்க்கிறோம், நிகனோத். பிரியமானவர்களே, இங்க ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பெயர் சொல்லப்பட்டிருக்குது, நிகனோத். இந்த நிகனோத் என்று சொல்லுகிறது நம்ம கிட்டார மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். பிரியமானவர்களே, நிகனோத் என்று சொல்லுகிறது ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். பொதுவாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பது ஒரு மெலோடியஸாக, ஒரு மெலன்கலிக் மூட்ல, அப்படியே சோகமாக, இன்பமாக, இனிமையாக வாசிக்கின்ற ஒரு இசைக்கருவி, வாசிப்பதற்கு உபயோகப்படுத்தப்படுகிற ஒரு இசைக்கருவி நிகனோத். இன்னொரு அந்நிய சொல்லை நாம் இங்கே பார்க்கிறோம், மஸ்கீல் என்னும் சங்கீதம். மஸ்கீல் என்று சொன்னால் போதனை என்று அர்த்தம். மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்று சொன்னால் சாம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், வேண்டுமானால் எழுதிக் கொள்ளுங்கள். நிகனோத் என்று சொல்லுவது ஒரு ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். மஸ்கீல் என்று சொல்லி அநேக சங்கீதங்களில் பார்க்கலாம், மஸ்கீல் என்னும் சங்கீதம், மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்று இருக்கும். அது மஸ்கீல் என்று சொன்னால் என்ன என்று குழம்ப வேண்டாம். மஸ்கீல் என்று சொன்னால் போதனை, போதனைக்குரிய ஒன்று, துதிப்பதற்குரிய ஒன்று உண்டு, ஆராதிப்பதற்கென்ற சங்கீதங்கள் உண்டு, தேவனை பாடி மகிழ்வதற்கென்ற சங்கீதங்கள் உண்டு. இந்த சங்கீதம் போதனைக்குரிய சங்கீதம், மற்றவர்களுக்கு போதிப்பதற்காக பாடப்பட்ட ஒரு சங்கீதம். பிரியமானவர்களை, இந்த தாவீது தன்னுடைய அனுபவத்தை எழுதி வைத்தது மாத்திரமல்ல, இந்த அனுபவம் மற்றவர்களுக்கு போதனையாக, அவனுடைய வேதனை மற்றவர்களுக்கு போதனையாக அமைய வேண்டும் என்று அவன் வாஞ்சித்தான். அந்த வேதனையை அவன் சங்கீத வடிவிலே வடிக்கிறான். அதை வடித்து முடிக்கும் போது சொல்லுகிறான், இந்த வேதனையின் மூலமாக மற்றவர்கள் போதனை அடையட்டும் என்று சொல்லுகிறான். அதனால்தான் இதற்கு மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே அவன் கடந்து போகும்போது தாவீது கலங்கி போய், திகைத்து போய், குழம்பி போயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We see all the escapist tendencies of an oppressed man in David. தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து எப்படியாகிலும் தப்பித்து ஓடிவிட வேண்டும். அதற்கு ஆங்கிலத்திலே எஸ்கேபிஸ்ட் டெண்டன்சி என்று சொல்லுவார்கள், தப்பித்து ஓட விரும்புகிறவனுடைய மனநிலை. தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து fleeing to fantasy என்று சொல்லுவார்கள், ஏதோ ஒரு மாயைக்கு நேராக ஓடி போய்விட வேண்டும். எஸ்கேபிசம் ஒரு பெர்வர்ஷன், அது ஒரு முரண்பாட ஒன்று. நம்முடைய முன்னோர் அழகாக சொல்லி வைத்தார்கள், எலியூருக்கு பயந்து புலியூருக்கு போகிறான் என்று சொல்லி. இன்றைக்கு தாவீது தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து எப்படியாகிலும் தப்பித்து ஓட வேண்டும் என்று விரும்புகிறான். அவன் சொல்றான், எனக்கு மாத்திரம் புறாவுடைய சிறகுகள் இருக்குமானால், இவ்வளவு வேதனையில நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், எப்படியாகிலும் என்னுடைய சிறகுகளை அடித்து பறந்து எங்கேயாகிலும் போய் நான் இளைப்பாறும். இப்ப எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. இது அவனுடைய பிரியம். இந்த சங்கீதத்தில் முதல் பிரிவாக நான் சொல்லுகிறேன், தாவீதினுடைய பிரியத்தை நாம் பார்க்கிறோம். இது 5 பிரிவுகளாக நான் கண்டேன்.
முதல் பிரிவிலே தாவீதினுடைய பிரியத்தை காண்கிறோம். எப்படியாக என்னுடைய வேதனைகளிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து நான் தப்பித்து ஓட வேண்டும். When you cannot resist as an eagle, you desire to fly like a dove. When you are unable to resist as an eagle, ஒரு கழுகை போல உன்னால எதிர்த்து நிற்க முடியாமல் இருக்கும்போது ஒரு புறாவை போல பறந்து போக வேண்டும் என்று விரும்புகிறாய். எப்படி வாழ்க்கை பிரச்சனை நான் தப்ப வேண்டுமானால் பறந்து போய்விட வேண்டும். 7வது வசனத்தில் எப்படியாக சொல்லுகிறார், வாசியுங்கள். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து இங்க இருக்கவே மாட்டையா, இங்க இருக்கவே மாட்டேன். நான் தூரத்துக்கு எங்கேயாவது போயிடுறேன், இந்த ஊரை விட்டு போயிடுறேன், இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், அக்கம் பக்கத்துல வேண்டாம், 3வது தெருவுல 4வது தெருவுல கூட வேண்டாம், தூரத்துக்கு போயிடுறேன், எங்கேயாவது கண்காணா தேசத்துக்கு போயிடுறேன். பிரச்சனை தாங்க முடியாம அப்பா சொல்றாரு பிள்ளைகள்கிட்ட, அப்ப எங்கேயாவது கண்காணா தேசத்துக்கு போயிடுறேன். நம்ம வீட்டுல நடக்கிற வார்த்தைகளை தான் தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீது, எலியா, ஏசாயா எல்லாரும் நம்மை போல பாடுள்ள மனிதர்கள், நம்மை போல பிரச்சனை உள்ளவர்கள், கஷ்டங்கள் நெருக்கங்கள் உள்ளவர்கள். ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலையை தாவீதிலே நீங்கள் பார்க்க முடியும். எங்கேயாவது கண்காணா தேசத்துக்கு ஓடி போயிடுறேன். பிரியமானவர்களே, ஒரு வீட்டுல மனைவி சொன்னாங்க, ஓடி போயிடுறேன். நான் எங்க போயிடுறேன்? இந்த தெரு மனவரைக்கு போறேன். எங்க ஓடி போயிடுவாங்க? ஆனா நெருக்கங்கள் வரும்போது எப்படியாவது ஓடி போக வேண்டும், எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும். அவன் சொல்லுகிறான், நான் தூரத்தில் அலைந்து திரிந்து வனாந்திரத்தில் தங்கி இருப்பேன். நான் வனாந்திரத்தில் தங்கி இருப்பேன், வீட்டுல இல்லையா. இவன் ஏற்கனவே வனாந்திரத்துல இருந்தவன், வனாந்திரத்துல பல ஆண்டுகள் அலைந்து திரிந்தவன். தன்னுடைய தகப்பனை விட்டு, தன்னுடைய தாயை விட்டு, தன்னுடைய நாட்டை விட்டு, தன்னுடைய மனைவியை விட்டு, தன்னுடைய பிள்ளையை விட்டு, தன்னுடைய நண்பனை விட்டு, தன்னுடைய அரண்மனையை விட்டு, தன்னுடைய சுகத்தை விட்டு, தன்னுடைய வசதிகளை விட்டு, எல்லாவற்றையும் விட்டு இவன் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தான். பிரியமானவர்களே, தேவன் அன்பா இப்பொழுது அவனுக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்திருக்கிறார். இது எந்த சூழ்நிலையிலே தாவீது எழுதினான் என்று சொல்லப்படவில்லை. பல விதமாக கணிக்கிறார்கள், பல கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அநேகர் சொல்லுகிற ஒரு சூழ்நிலை, அவனுடைய மகன் அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி ராஜ்யத்தை பிடித்துக் கொண்டான். தாவீதுக்கு விரோதமாக அப்சலோம் சூழ்ச்சி செய்தான். இப்போது தாவீது தன்னோடு கூட சேர்ந்த ஒரு சிலரோடு நாட்டை விட்டு திரும்ப ஓடி போகிறான். இரவோடு இரவாக வெறுங்காலாக தனக்கு பிரியமான ஒரு சிலரோடு கூட தாவீது வெளியே போகிறான். தாவீது இப்படியாக ஓடி போகும்போது அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. ராஜா, உம்முடைய நண்பனும் உமக்கு பிரியமானவனும் உமக்கு ஆலோசனை கர்த்தாவுமாய் இருக்கிற அகித்தோப்பேல், அவன் நல்ல ராஜதந்திரி, மிக அருமையான ஆலோசக கர்த்தன். இந்த அகித்தோப்பேல் என்ன செய்துட்டான் தெரியுமா? உம்முடைய மகனும் இப்பொழுது உனக்கு சத்துருமாய் இருக்கிற அப்சலோமோடு கூட சேர்ந்து கொண்டான். எல்லாரும் அழுகிறார்கள். தாவீது அழுகிறான், தாவீதோடு கூட இருக்கிறவர்கள் அழுகிறார்கள். அழுது கொண்டே மலையின் மேல் ஏறுகிறார்கள். Weeping and climbing up on the mountain என்று இருக்கும். அழுது கொண்டே மலையின் மேல் ஏறுகிறார்கள். இந்த வேளையிலே அவனுடைய இருதயம் ஏற்கனவே புண்பட்டு இருக்கிறது. புண்பட்ட இருதயத்திலே ஒரு வேல் பாய்ச்சுகிறது போல ஒரு செய்தி வருகிறது. அகித்தோப்பேல் அப்சலோமோடு கூட சேர்ந்து கொண்டான். சிலர் சொல்லுகிறார்கள், இந்த சூழ்நிலையிலே தாவீது எழுதின ஒரு பாடல் தான் இந்த 55ஆம் சங்கீதமாக இருக்க முடியும் என்று. தாவீது எந்த சூழ்நிலையிலே இந்த பாடலை எழுதினார்? இங்கே அவனுக்கு விரோதமாக வந்தவர்கள் யார் என்றெல்லாம் தேவன் தம்முடைய அனாதி தீர்மானத்தின்படி சொல்லவில்லை. அது அகித்தோப்பேலா இருந்தாலும் சரி, இல்ல வேறொரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, தாவீது தன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து தப்பி ஓட விரும்புகிற ஒருவனாய் இருக்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் பக்கத்துல இல்ல, தூரத்துல அலைந்து திரிந்து ஒரு வனாந்திரத்துல போய் தங்கி இருப்பேன். எனக்கு இந்த நாடு வேண்டாம். பின்னால சொல்ல, அந்த நாட்டுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, நாட்டுல குழப்பம் இருக்குது, நாட்டுல பட்டயம் இருக்கிறது, நாட்டுல வேதனை இருக்கிறது, இதற்கு எனக்கு தப்பி ஓட ஒரு புறா சிறகு இருந்தால் போதும். இப்பொழுது அவன் விரும்புகிற அந்த புறா சிறகெல்லாம் தப்பி ஓடும்படியான ஒன்று. அவன் தப்பி ஓட வாஞ்சிக்கிறவனாக இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட ஒரு பிரியம், இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை அவருடைய உள்ளத்தில் எழும்புவதற்கு இரண்டாவது அங்கே காணப்பட்ட ஒரு பின்னணி. ஏன் தாவீதுக்கு இப்படிப்பட்ட வாஞ்சை உருவானது? 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வாசியுங்கள். எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அள்ளி செய்யும் சத்துருடைய கூக்குரல் நிமித்தமும், சத்துருடைய கூக்குரல் நிமித்தமும், துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும், துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். என்னுடைய தியானத்தில், ஜபத்துல நான் முறையிடுகிறேன்.
அவனுக்கு சத்துருக்கள் அதிகமாக பெருகிவிட்டார்கள். இடுக்கன் அவனாலே தாங்க முடியவில்லை. 5வது வசனத்திலே வாசிக்கிறோம். பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிச்சு, அருக்களிப்பு என்னை மூடிட்டு. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிட்டு. 9வது வசனம். ஆண்டவரே அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும், அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும். கொடுமையையும் சண்டையும் நகரத்திலே கண்டேன், நகரத்துல கொடுமையும் சண்டையும் கண்டேன். நகரத்துல கொடுமையும் சண்டையும் கண்டேன். அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே ஆதியில் உள்ள ஒரு சம்பவத்தை கோட்பணியாக தாவீது ஜெபிக்கிறான். அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கும். ஏனென்றால் அவங்களுக்கு ஒரே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது. அவர்கள் ஒன்றையே சிந்தித்து ஒன்றையே செய்கிறார்கள். இப்போது தாவீது தன்னுடைய வேதனையில சொல்லுகிறான், அவங்களுக்குள்ள கன்ஃபியூஷனை உண்டாக்க ஆண்டவரே. ஒருவேளை அப்சலோம் அகித்தோப்பேல் என்று எடுத்துக்கொள்வோம் என்றால், அப்சலோம் சொல்லுகிறது அகித்தோப்பேலுக்கு புரியக்கூடாது, அகித்தோப்பேல் சொல்லுகிற ஆலோசனை அப்சலோமுக்கு புரியக்கூடாது. தாவீது இன்னொரு இடத்துல அப்படியே ஜெபிப்பான், அகித்தோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கும் ஆண்டவரே. அகித்தோப்பேலுடைய ஆலோசனை அந்த நாட்களிலே தேவனுடைய ஆலோசனையை போல் இருந்தது. அகித்தோப்பேலின் ஆலோசனையை கேட்கிறவர்களுக்கு அந்த ஆலோசனை தேவனுடைய ஆலோசனையை போல இருந்து. இப்ப என்ன ஜெபிக்கிறான், இந்த அகித்தோப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்க அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் பாஷைகளை தாறுமாறாக்க ஆண்டவரே. அவருடைய பாஷைகளை பிரிந்து போக பண்ணும். ஒருத்தர் சொல்றது ஒருத்தருக்கு புரியக்கூடாது. எல்லாரும் கூட்டி இருக்கிறார்களே, வேதனையோடு கூட சொல்லுகிறான். 18வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், வாசியுங்கள். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள், திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலையிலே, மன வேதனையிலே தாவீது அலசடிப்படுகிறார். திரளான கூட்டமாய் அவனுக்கு விரோதமாய் கூடி இருந்தாலும் நாம் வாசிக்கிறோம். 12வது வசனம் முதல் வாசியுங்கள். என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, என்னை நிந்தித்தவன் சத்ரு அல்ல, அப்படி இருந்தால் சகிப்பேன், அப்படி இருந்தால் சகிப்பேன். எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டினவன் என் பகைஞன் அல்ல, அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன், அப்படி இருந்தால் அவனுக்கு மறைந்திருப்பேன். இப்ப அவனுக்கு சத்ருவாய் வந்திருக்கிறது, அவனுக்கு விரோதமாய் வந்திருக்கிறது. It is not a fighting foe, but it is a feigned friend. It is not a fighting foe, it is a feigned friend. பிரியமானவர்கள், அவனோடு கூட யுத்தம் செய்கிற ஒரு சத்துருவல்ல, மறைந்திருக்கிற ஒரு மித்திரு. அவனோடு யுத்தம் செய்கிற ஒரு சத்துருவல்ல, மறைந்திருக்கிற ஒரு மித்திரு. அவன் சொல்லுகிறான், ஒருவேளை எனக்கு ஓப்பனாக ஃபைட்டுக்கு நான் எங்கேயாவது போய் மறைந்து கொள்வேன், ஆனால் எனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வருகிறவன் என்னுடைய சத்துருவல்ல. வாசிக்கிறோம் தொடர்ந்து. எனக்கு சமமான மனுஷனும், அவன் எனக்கு சமமான மனுஷனும், என் வழிகாட்டியும், அவன் என்னுடைய வழிகாட்டியும், என் தோழனுமாகிய நீயே அவன், என் தோழனுமாகிய நீயே அவன். நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி கூட்டத்தோட தேவாலயத்துக்கு போனோம். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களின் அடிப்படையில் அநேகர் இது அகித்தோப்பேலாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். இது அப்சலோமா அகித்தோப்பேலா, இல்லாவிட்டால் வேறொரு தாவீதுடைய நண்பனா என்று தாவீதுடைய முழு பயோகிராபி வேதத்தில் எழுதி வைக்கவில்லை. ஆகையால் இது அகித்தோப்பேல் தான் என்று அறுதியிட்டு சொல்லாமல், தாவீதுக்கு தோழனா இருந்த ஒருவன், தாவீதுக்கு நண்பனா இருந்த ஒருவன் இங்கே தனிப்பட்ட முறையிலே குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது. ஒருவேளை தாவீது இந்த சங்கீதத்தை பாடும்போது அந்த மனுஷன் கூட இருந்தானோ என்னவோ தெரியவில்லை, நீயே என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, ஒரு கமெண்டேட்டர், இதற்கு வியாக்கியானம் எழுதுகிற ஒருவர் சொல்லுகிறார், இது தீர்க்க தரிசன வார்த்தைகளாக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டவைகள். இயேசு கிறிஸ்து யூதாஸ் காரியத்தை பார்த்து சொல்லுவான், நீயே. காட்டிக் கொடுக்க போகிறவன் யார்? நீயே. என்னுடைய தோழன், என்னோடு கூட இருந்தவன், இன்பமாய் ஆலோசனை பண்ணினோம், ஆலயத்துக்கு போனோம், நீயே. பிரியமானவர்களை, நான் வாசிக்கிறேன். 20வது வசனத்திலே வாசியுங்கள். அவன் தன்னோடு சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான். இவன் உடன்படிக்கையை மீறி நடக்கிற ஒரு மனுஷன், தன்னோடு கூட சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாக கையை நீட்டி. அவ்வளவு பயங்கரமான. ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இப்படி ஒருவன் இருக்கலாம், உங்களுடைய இனவன பந்துக்கள் மத்தியிலே ஒருவன் இப்படி இருக்கலாம், உங்களோடு கூட ஒன்றை டேபிள்ல உட்காந்து சாப்பிடலாம், 2 பேரும் ஒண்ணு கேன்டீன் போலாம், உங்களோடு கூட சமாதானமா இருக்கிறது போல காணலாம். ஆனா இவனுடைய சுபாவம் தன்னோடு சமாதானமா இருந்தவர்களுக்கு விரோதமாக தன் கையை நீட்டுகிறவர், தோழரோடு கூட பண்ணியிருந்த உடன்படிக்கையை முறிக்கிறவர்.
அப்படிப்பட்ட ஒரு எனிமி, அப்படிப்பட்ட ஒரு சத்துரு தாவீதோடு கூட இருந்திருக்கிறான். பிரியமானவர்கள், அவனை குறித்து நாம் இன்னும் வாசிக்கிறேன். 21வது வசனத்திலே, அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மிருதுவானவைகள். அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மிருதுவானவைகள். அவன் இருதயமோ யுத்தம். அவன் இருதயமோ யுத்தம். அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மிருதுவானவைகள். பேசும்போது அப்படியே தேன் ஒழுக பேசுகிறான். பிரியமானவர்களே, it is treachery aggravated with hypocrisy. துரோகம் மாய்மாலத்தோடு கூட சேர்ந்து it gives a synergic effect. துரோகமும் மாய்மாலமும் கூட்டாய் சேர்ந்து இருக்கிறது அந்த மனுஷனிலே பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே உண்டு. பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே உண்டு. இயேசு சொல்வார், நீங்கள் உங்கள் கால்களின் கீழே கல்லறை இருக்கிறது, பிரேத குழிகள் இருக்கிறது என்று சொல்வார். பிரேத குழிகள் அவைகளின் மேல் நடக்கிறவன் பிரேத குழிகளின் மேல் நடக்கிறேன் என்று அறியாதிருக்கிறான். நம்மோடு கூட பேசும்போது அப்படியே எண்ணெய் ஒழுக வெண்ணெய் ஒழுக பேசுவார்கள். ஆனா இருதயத்தில் இருக்கிறதோ யுத்தம். எந்த வார்த்தையில குற்றம் கண்டுபிடிக்கலாம், எதை தூக்கிட்டு போகலாம், எதை கொண்டு போய் 4 பேர்கிட்ட பேசலாம், எப்படி இவனை வம்பல மாட்டலாம், இப்படி உங்களை வார்த்தைகளை பிடிக்கும்படிக்கு அப்படியே அன்பு ஒழுக பேசுவார்கள். அவர்கள் வார்த்தை அவ்வளவு மிருதுவா இருக்கும். ஆனா இருதயத்திலேயோ யுத்தம் இருக்கிறது. இருதயத்திலேயோ யுத்தம் இருக்கிறது, மறைவான கல்லறை. அருமையான சகோதரனே, சகோதரி, இப்படிப்பட்ட வாழ்க்கை சூழ்நிலையை நம்ம அநேகர் பல சூழ்நிலைகளிலே சந்திக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு வராமல் போவதில்லை. பிரியமான இந்த சூழ்நிலை வரும்போதெல்லாம் நம்முடைய உள்ளத்துல ஒரு வாழ்ந்த எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். நகரத்துல பட்டணத்துல கொடுமை இருக்கிறது. அதன் வாசல்கள்ல கொடுமை, அதன் மதில்கள்ல கொடுமை, அதன் ஊர்ல கொடுமை. அது அப்படியே நடமாடிட்டு இருக்குது. கொடுமை ஒரு ஆளை போல நடமாடுது. ஊர்ல வீட்டுல தாண்டவம் ஆடுது. வேலை ஸ்தலத்துல பிரச்சனை பூதம் போல எழும்புது. ஆண்டவர், எங்கேயாவது நான் போயிடுறேன் ஐயா, எங்கேயாவது நான் ஓடி போயிடுறேன். பிரியமானவர்களை, சோதனைகள் பிரச்சனைகள் வரும்போது எப்படியாவது ஒரு புறாச்சிறகை அடித்து பறந்து போய்விட வேண்டும் என்று நம்மில் அநேகர் வாஞ்சிப்பது உண்டு. மோசே சொல்றான், போதும் ஆண்டவரே. எலியா சொல்ற, போதும் ஆண்டவரே, என்னை விட்டுடு ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. கர்த்தருக்கென்று வைராக்கியம் பாராட்டின இந்த பக்தர்கள் சொல்லுவா, போதும் ஆண்டவர். யோனா சொல்ல, நான் செத்தா நல்லது. யோபு சொல்லுகிறார், என் நெருக்குண்டு சாக வாஞ்சிக்கிறேன். I desire to be strangled. My soul desireth strangling. என் ஆத்மா நெருக்குண்டு சாக வாஞ்சிக்கிறது. ஆசாப் சொல்லுவார், my soul refused to be comforted. என் ஆத்மா ஆறுதல் அடைய மறுக்கிறது. என்ன ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. சில பேர் வேற யாரிடத்திலையும் சண்டை போட முடியாது, வேற யாருக்கும் சண்டை போட முடியாது. கத்தட்ட போய் சண்டை, ஏன் ஆண்டவரே, எங்கேயாவது நான் ஓடி போய் இளைப்பாருகிறேன், எங்கேயாவது நான் ஓடி போய் தப்பித்துக் கொள்ளுகிறேன். இந்த வேதனை என்னாலே தாங்க முடியவில்லை, இந்த பிரச்சனைகளை என்னாலே தாங்க முடியவில்லை. பிரியமான, அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை தாவீதிலே பார்க்கிறோம். ஒருவேளை எழுத்தின்படி இப்படிப்பட்ட ஒரு சத்துரு உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு அநேக வேளைகளிலே மறைவான பிசாசினுடைய யுத்தம் உங்களை தாக்கிக் கொண்டிருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக வேலை ஸ்தலத்தில் மற்றவர்களை தூண்டி விட்டுக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கலாம். ஒருவேளை அருமையான சகோதர சகோதரி, கேட்கிற வேளையிலேயே உன்னுடைய சூழ்நிலையை உன்னாலே நீ காணக்கூடியதா இருக்கும். நல்ல ஆபீஸ்ல உன்னிடத்துல பெனிஃபிட்ஸ் வாங்கினவர்கள், சார் உங்களை மாதிரி கிடையாது சார், சார் உங்களை மாதிரி தயால குணம் கிடையாது சார், சார் உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடையாது சார், என்ன சார் நீங்க இப்படி ஹெட் கிளார்க்காவே இருக்கிறீங்க, என்ன சார் நீங்க மேனேஜராகவே இருக்கிறீங்க, நீங்க மாத்திரம் அப்படியே ஜிஎம் ஆயிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க மாத்திரம் பாஸ் ஆயிட்டீங்கன்னு சொன்னா, என்ன சார் அவன்லாம் ஒரு பாஸா, ஏபிசிடி சரியா தெரியாதவன்லாம் உட்கார்ந்து இருக்கலாம், உங்களுக்கு ப்ரொமோஷன் வரலையே. சொல்லும் போது நீங்க ஒரு வார்த்தை விட்டுவீங்க, ஆமா நேத்து கூட அவரு ஏபிசிடி எழுதுறப்பெல்லாம் EFG எழுதிட்டாரும். நீங்க நேரே பாஸ்ட போவோம், சார் உங்களுக்கு சுத்தமா ஒண்ணுமே தெரியாதுன்னு அவன் சொல்றான் சார், சார் உங்களை மாதிரி வடிகட்டுன்னு அடிமுட்டாலே கிடையாதுன்னு சொல்றான் சார், அந்த பாவி சார், அவனை போய் நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்களா சார்? இப்படி உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே சில கேசஸ் இருக்கும். பிரியமானவர்களே, வேதனை தாங்க முடியல, யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியலையே.
இந்த சூழ்நிலையில எனக்கு ஒரு புறா சிறகு இருக்குமானால் அந்த சிறகை அடித்து பறந்து எங்கேயாவது கண்காணாத தேசத்துல இந்த நாடு வேண்டாம், வீடு வேண்டாம், ஊரு வேண்டாம், ஒரு வனாந்திரத்துல போய் அப்பான்னு உட்கார்ந்துடுறேன், இயேசுவேன்னு உட்கார்ந்துடுறேன். அநேகர் இயேசுவே என்று சொல்லுகிறதெல்லாம் இயேசுவின் மேல் உள்ள ஒரு அன்பினாலே அல்ல. இயேசுவே என்று சொல்லுகிறது அநேகருடைய வாழ்க்கையில விரக்தியை காட்டுகிற ஒரு சொல்லாக அமைந்திருக்கிறது. இயேசுவே, என்ன ஆண்டவரே. பிரியமானவர்கள், அவனாலே வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏதோ ஒரு பிரச்சனை, ஒருவேளை சத்துரு பிரச்சனை என்று வைத்து இல்லாமல் இருக்கலாம். நான் வாசிக்கிறேன் 8வது வசனத்திலே வாசிங்க. பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் பெருங்காற்றுக்கும் புசலுக்கும் தப்பை. அவன் தப்ப வேண்டியது ஒரு பெருங்காற்று, அவன் தப்ப வேண்டியது ஒரு புசல். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தாவீது அவரிடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அவன் சகோதரரும் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் அவனோடு கூட கூடிக்கொண்டார்கள். ஒரு கூட்டம் வந்து சேர்ந்திருக்கிறது. எல்லாம் தப்பிக்கிறவன். தாவீது தப்பி பிழைக்கும்படி போனான். அவன் ஒரு எஸ்கேபிஸ்ட். தாவீது தப்பி பிழைக்கும்படி போனான். கடன் தொல்லைக்கு தப்பி பிழைக்கும்படி ஒரு கூட்டம் வந்து சேர்ந்தது. அவர்களுக்கு இருந்த ஒடுக்கத்தை தாங்க முடியாமல் எப்படியாவது தப்பி பிழைப்போம் என்று வனாந்தரத்துக்கு இன்னொரு கூட்டம் வந்து சேர்ந்தது. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன் விட்டவர்கள், இன்னொரு கூட்டம் முறுமுறுக்கிறவர்கள். வேதனை தாங்க முடியல, முறுமுறுக்கிறார்கள். பிரியமானவர்கள், இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தாவீதோடு கூட சேர்ந்து கொண்டது. அவனே ஒரு எஸ்கேபிஸ்ட். அவனே தப்பி போய் கொண்டிருக்கிறான். தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தப்பி பிழைக்கும்படியாக இன்னொரு கூட்டம் அவனோடு கூட சேர்ந்திருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ஒருமிக்க தேவனை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று பின்னாலே பார்க்கிறோம். ஒருவேளை நேரடியாக சத்துருவினுடைய போராட்டமா இருக்கலாம். ஏதோ ஒரு ஒடுக்கம், ஏதோ உன்னுடைய வாழ்க்கையில ஒரு முறுமுறுப்பு, கடன் தொல்லை, உன்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட்டு கொள்ள உன்னாலே முடியவில்லை, அதை ஃபேஸ் பண்ணவும் முடியல. இப்ப உங்களுடைய உள்ளத்தில் உள்ள ஒரு வாஞ்சை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடணும், இந்த வேலையை விட்டுறணும், இந்த வீட்டை விட்டுறணும், எனக்கு எப்படியாவது மனசுல சமாதானம் கிடைச்சிடும். பிரியமானவர்களே, தப்பி போகிறதுனால நம் முழு விடுதலையை காண முடியாது. பிரியமானவர்களே, இப்படி தப்பி ஓட வேண்டும் என்ற எண்ணமுள்ள அந்த மனுஷன் இப்பொழுது தேவனை பார்த்து பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறான். முதலாவது அவனுடைய பிரியத்தை பார்த்தோம், தப்பி ஓட வேண்டும் என்பது. அதற்குரிய பின்னணியை பார்த்தோம். அவனால் இப்படி வெறுமனே தப்பி ஓடுகிறவனாக இல்லாமல் அவன் பிரார்த்திக்கிறவனாக, ஜெபிக்கிறவனாக இருக்கிறதை காண்கிறோம். 16வது வசனத்துல இப்படியாக வாசிக்கிறோம். வாசியுங்கள். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். தப்பி போனோம் நினைக்கிறோம். பிரியமானவர்களே, இது இலக்கிய நயத்திலே நான் சொல்லுவோம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய மனநிலை முன்னும் பின்னுமாக அலசடிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு இடத்துல சொல்லுவா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் தேங்குகிறாய், நான் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருப்பேன். சொல்லிட்டு கேட்பார், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி எனக்கு சோதனை. அவர் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க விரும்புகிறார். வேதனை தாங்க முடியவில்லை, போக வேண்டும் என்று நினைக்கிறார். கடைசியில் சொல்ற, ஆனால் நானும் இப்படி தப்பி போகிறதுனால எனக்கு விடுதலை கிடைக்காது, அது அவருக்கு தெரியுது. ஆனாலும் வேதனையை தாங்க முடியல, ஓடிட்டா நல்லா இருக்குமே நினைக்கிறாரு. 6, 7, 8 வசனங்களிலே தப்பி ஓட வேண்டும் என்று சொன்ன தாவீது 16வது வசனத்திலே சொல்லுகிறார், ஆனாலும் நானோ நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். தேவனுடைய அன்பின் புறச்சினர்கள் தான் என்னை இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பு வைக்க முடியும். என் தேவனுடைய வல்லமை தான் என்னை தப்பு வைக்க முடியும். என் தேவன் என்னை ரட்சிப்பார். 1வது வசனத்தில் சொல்லுகிறார், வாசியுங்கள்.
தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும். தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும். என் விண்ணப்பத்திற்கு மறையாதேயும். என் விண்ணப்பத்திற்கு மறையாதேயும். எனக்கு செவி கொடுத்து எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும். உத்தரவு அருளி செய்யும். சத்துருடைய கூக்குரல் நிமித்தமும் ஆ. துர்மார்க்கர் செய்யும் இடுக்கத்து நிமித்தமும் ஆ. என் தியானத்தில் முறையிடுகிறேன். என் தியானத்துல இந்த ஜெப வேளையில முறையிடுற ஆண்டவரே, உம்மை நோக்கி கதறுகிறேன். என் ஜெபத்தை கேட்டருளும் ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டருளும். என் விண்ணப்பத்துக்கு மறைந்திராதேயும் ஆண்டவரே. Don't hide your face from my supplication. Lord, hear my prayer. Hear my prayer and answer me my prayer, O Lord. என் ஜெபத்தை கேட்டருளு. எனக்கு வேற வழி இல்லை, நான் ஜெபிக்கிறேன். 9வது வசனத்துல சொல்றார், ஆண்டவரே, வேதனை தாங்க முடியல, ஆண்டவரே என்று கூப்பிடுவார். பிரியமானவர்களே, ஒருவேளை உன்னுடைய பிரியம் இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படியாவது புறா போல சிறகுகளை அடித்து பறந்து போய் வனாந்தரத்தில் தனியா இருந்துடணும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உன்னுடைய பின்னணி எப்படி இருக்கிறது, உன்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, ஆனால் உன்னுடைய பிரார்த்தனை என்ன? இந்த சங்கீதத்திலே தாவீதுக்கு இருந்த ஒரு மனநிலையில் உள்ள பிரியம், அதற்குரிய பின்னணி, ஆனாலும் அவனுடைய பிரார்த்தனை, அவனுடைய ஜெபத்தை பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னை கேட்டருளும் ஆண்டவரே. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். நீர் என்னை ரட்சிப்பீர். 16ஆம் வசனம் திரும்ப வாசியுங்கள். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தரை ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும், அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். யோசித்து யோசித்து தியானித்து தியானித்து முறையிடுவேன். அந்தி சந்தி மத்தியான வேலை, காலையில சாயந்தரம் மத்தியானத்துல 3 வேளை, 3 வேளையை நான் ஜெபிப்பேன் என்று மாத்திரமல்ல, நாள் முழுவதும், காலையானாலும் சரி, பகலானாலும் சரி, ராத்திரி ஆனாலும் சரி, இது எழுத்தின்படி 1 2 3 அந்தி சந்தி மத்தியானம் என்று அல்ல. என்னுடைய எல்லா ஜெப வேளைகளிலேயும் நான் தியானம் பண்ணி யோசித்து யோசித்து முறையிடுகிறேன் ஆண்டவரே. நான் யோசித்து யோசித்து முறையிடுகிறேன், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எசேக்கியா ராஜா சொல்லுவார், தமட்டை போல கூவினேன், தமட்டை போல கூவினேன். ஜெபத்துல கதறுகிறது, ஆண்டவரே இறங்கப்பா, ஒரு வழியை திறந்து தாரு ஆண்டவரே. பிரசவ வேதனை. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியான இந்த ரகசியத்தை கற்றுத்தந்தார். ஒரு பிரச்சனையை குறித்து, ஒரு சூழ்நிலையை குறித்து என்னுடைய உள்ளத்திலே தாங்கன்னா ஒரு பிரசவ வேதனை வருமானால் கர்த்தருடைய வழி நிச்சயமாய் பிறக்கும். இந்த தியானித்து முறையிடுகிற ஒரு ஜெப ஆவி உனக்கு வறுமையானால், கர்த்தருடைய சமூகத்திலே உங்களுடைய கண்ணீரை வடிக்கக்கூடிய ஒரு கிருபை வறுமையானால் வழி பிறப்பதை காண முடியும். பிரியமானவர்களை, வெளிநீர் விடுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் தம்முடைய வழியை நிச்சயமாய் திறந்து தருவார். கர்த்தர் ஒருபோது தன்னுடைய வழியை உங்களுக்கு மறைக்க மாட்டார். உங்களுடைய விழிநீரை அவர் அறிந்திருக்கிறார். கண்டிப்பாக அதற்கு பதில் உண்டு என்று இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய கணக்கில் அல்லவோ வைத்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. ஜெப வேளையிலே நீங்கள் விடுகிற கண்ணீர் அவருடைய பலிபீடத்தை நினைக்கிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக, நம்முடைய சபை துவங்கப்படுவதற்கு முன்பு, ஒரு சகோதரி இடத்துல ஜெபத்துக்காக வந்திருந்தார்கள். அன்றைக்கு கர்த்தர் அதை ஒரு தரிசனம் போல, ஒரு வெளிப்பாடு போல கொடுத்தார். ஜெபிப்பதற்காக பாய் போட்டி அவர்கள் முழங்கார் படியிட்டார்கள். கதறி மனம் உடைந்து அழ ஆரம்பித்தார்கள். கண்ணீர் பெரும் துளிகளாக அந்த பாயில மரமடைந்து விழ ஆரம்பித்தது. அந்த பாயை எழுத்தின்படியே அந்த கண்ணீர் நனைத்தது. அதை பார்த்து கொண்டிருக்கும் போது ஆவியானவர் சொன்னார், இந்த மகள் விடுகிற கண்ணீர் உன்னுடைய ஜெபப்பாயை அல்ல மகனே, அவளுடைய கணவனின் துரோகத்தினாலே அவள் வடிக்கிற கண்ணீர் என்னுடைய பலிபீடத்தை நினைக்கிறது என்று சொன்னார். பிரியமானவர்களை, துரோகத்தினாலே, மற்றவருடைய துரோகத்தினாலே, கணவனுடைய துரோகத்தினாலே, மனைவியுடைய துரோகத்தினாலே, கள்ள சகோதரனுடைய துரோகத்தினாலே நீ விடுகிற கண்ணீர் உன்னுடைய கட்டிலை நினைக்கவில்லை, உன்னுடைய தலையணையை நினைக்கவில்லை, உன்னுடைய படுக்கையை நினைக்கவில்லை. அது விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய பலிபீடத்தை நினைக்கிறது. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலே தியானித்து முறையிடுகிறேன். உன் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் உண்டு. அவர் ஜெபத்தை கேட்கிறவரானபடியால் வேதம் சொல்லுகிறது மாம்சமான யாவரும் அவரிடத்திலே வருவார்கள். வேற எங்க போக முடியும்? பாவிக்கு புகலிடம் அவரே, பெரு வெள்ளத்துக்கு தப்பும் மறைவிடம் அவரே. பிரியமானவர்களே, மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் வரும்போது இந்த ஏழை எங்கே போவே? பெரிய மதில் சுவர் உடைந்து விழுந்துரும்.
மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளம் வரும்போது அருமையான சகோதரி, அருமையான சகோதரனே, எங்க போக முடியும்? பலவீனன், சாமானியமானவர்கள், எளிமையானவர்கள், திக்கற்றவர்கள், விசாரிக்க ஆள் இல்லாதவர்கள், பெருங்காற்றில் அடிபட்டவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், எங்க தப்பித்து போக முடியும்? பிரியமானவர்களே, அவன் பிரார்த்திக்க ஆரம்பிக்கிறான். இயேசுவின் திரு சமூகத்தை தேட ஆரம்பிக்கிறான். இதுதான் எனக்கு அரண், கர்த்தரே என்னுடைய கோட்டை, கர்த்தரே என்னுடைய துருகம், கர்த்தரே நான் நம்பியிருக்கிற கண்மலை, கர்த்தரே என்னுடைய பலத்த கேடயம், கர்த்தரே என்னுடைய பட்டயம், எல்லாம் கர்த்தரே. பிரியமானவர்களே, இப்பொழுது அவன் விரும்புகிறதெல்லாம் எப்படியாக இந்த பிரச்சனையிலிருந்து தப்பி ஓட வேண்டும். இங்கே இரண்டு விதமான புறாச்சிறகுகளை பார்க்கிறோம். ஒன்று மாம்சம் என்னும் புறாச்சிறகுகள், மனிதனுடைய பலவீனம் என்னும் புறாச்சிறகுகள், மனிதனுடைய தோல்வி மனப்பான்மை என்னும் புறாச்சிறகுகள். எப்படியாக இந்த ரியாலிட்டியிலிருந்து, இந்த யதார்த்தத்திலிருந்து நான் தப்பித்து ஓடி ஒரு வனாந்தரத்தில் போய் இழைப்பார வேண்டும் என்று மனிதன் தன்னுடைய பலவீனத்தில் விரும்புகிற புறாச்சிறகுகள். இந்த புறாச்சிறகுகள் எல்லாம் ஒரு மனிதனை எலியூர்ல இருந்து புலியூர் வரைக்கும் தான் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஆனால் நானோ என் தேவனை நோக்கி முறையிடுவேன், அவர் என்னை ரட்சிப்பார். அந்த புறாச்சிறகுகள் நமக்கு விடுதலையை கட்டளையிடுகிற புறாச்சிறகுகள், நம்ம இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு போகிற புறாச்சிறகுகள் அல்ல, இந்த பிரச்சனையின் மத்தியிலேயே ஜெயஜீவியம் பண்ணுகிற புறாச்சிறகுகள். இந்த பிரச்சனையின் மத்தியிலேயே எழும்பி பறக்கிற புறாச்சிறகு, எழும்பி பறக்க பண்ணுகிற புறாச்சிறகுகள். 18வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், வாசியுங்கள். திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்தோடு மீட்டு விட்டார். இதற்கு முன்பாக எனக்கு போர் வந்தது, இதற்கு முன்பாக சவுல் எனக்கு விரோதமாக வந்தான், இதற்கு முன்பாக எனக்கு யுத்தங்கள் வந்தது. இதுதான் எனக்கு முதல் போர் அல்ல. இந்த எல்லா யுத்தங்களிலே என் ஆத்துமாவை மீட்டு எனக்கு சமாதானத்தை கட்டளையிட்ட ஒரு வெண்புறா எனக்கு உண்டு. அவருடைய புறா சிறகுகளிலே அவர் என்னை தாங்கிக் கொள்வார். அவர் செட்டலின் கீழே நான் அடைக்கலம் புகுவேன். அவர் சிறகுகளாலே என்னை மூடுவார், அவர் என்னை காப்பார். விக்கிரன் கடந்து போக மட்டும். 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், வாசியுங்கள். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டைகளின் கீழ் நிழலிலே வந்து அடைவேன். செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்கு இன்றைக்கு வேண்டியது இந்த பிரச்சனைகளிலிருந்து என்னை தூக்கி கொண்டு போகிற ஒரு புறாச்சிறகுகள் அல்ல. இப்போது ஒரு ரியலைசேஷனுக்குள்ளே வருகிறான். ரியாலிட்டியை விட்டு தப்பி ஓட வேண்டும் என்று நினைத்த தாவீது இப்போது ஒரு ரியலைசேஷனுக்குள்ளே வர. என்ன ரியலைசேஷன்? உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். நீர் எனக்கு இறங்குவீர், நீர் என்னை ரட்சிப்பீர், நீர் என் ஆத்துமாவை தப்புவிப்பீர், நீர் என்னை மீட்டுக் கொள்வீர். பிரியமானவனுடைய பிரார்த்தனையிலே இப்படிப்பட்ட ஒரு பிடிப்பு வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அவனுடைய பிடிப்பு, அவனுடைய உறுதி எப்படி வந்தது? வாசியங்கள் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இப்போது ஒரு தீர்க்க தரிசனம் அவனுக்கு வருகிறது. பிரியமான இந்த சங்கீதத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட மிக தெளிவாக 3 பர்சனாலிட்டிஸ், 3 ஆள் தத்துவத்தை பார்க்க முடியும். ஒன்று, இந்த சங்கீதத்தை பாடின தாவீது. இந்த சங்கீதத்தை பாடுகிற வேளையிலேயே சொல்லுகிறார், எனக்கு விரோதமா இருக்கிற இந்த சத்துரு நீயே என்று ஒருவனை குறித்து சொல்லுகிறார். ஒருவேளை அந்த ஆள் அங்கே இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இவர்கள் இப்படி தாவீது இப்படிப்பட்ட சங்கீதத்தை பாடிக்கொண்டிருக்கும் போது ஒரு சத்துருவை சுட்டி காட்டும் போது நீயே என்று சொல்லும் போது இப்போது தாவீதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வருகிறது. யார் வாய் மூலமாக வந்தது என்று தெரியவில்லை. இப்போது தாவீதோடு வந்த தீர்க்க தரிசி யார் என்று தெரியவில்லை. இப்போது தாவீதுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. யாரோ தாவீதிடத்திலே சொல்லுகிறார்கள். ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தாவீதுக்கு புறப்பட்டு வருகிறது. தாவீதை காரிகிறது. ஒரே ஒரு வார்த்தை தான். 21 வசனங்களிலே முன்னும் பின்னுமாக மாறி மாறி அழுகிறான். முதல்ல தேவனே என்று கூப்பிடுகிறான். எனக்கு இப்படி எல்லாம் போராட்டம் இருக்கு என்று சொல்லுகிறான். தப்பி ஓடுனா நல்லா இருக்கு எழுப்பக்கூடிய ஒரு வார்த்தை, என் ஆத்துமாவை தேற்றுகிற ஒரு வார்த்தை, என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தை, என் ஆத்துமாவை பலப்படுத்துகிற ஒரு வார்த்தை இப்பொழுது தாவீதுக்கு வருகிறது. தாவீதுடைய ஆத்துமாவை பலப்படுத்துகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இருக்குமே என்று சொல்லுகிறான். திரும்ப ஆண்டவரை நம்புவேன் என்று சொல்லுகிறான். இப்படி முன்னும் பின்னும் அலசடிப்பட்டுக் கொண்டிருக்கிற தாவீதுக்கு இந்த சங்கீதத்தினுடைய முடிவில் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை வருகிறது. ஒருவேளை தாவீதை ஆவியானவர் நிரப்பி தாவீதே தனக்கு தீர்க்க தரிசனமாய் சொன்னாரோ என்னவோ, அதுவும் தெரியவில்லை. என்ன வார்த்தை வருகிறது? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை சஸ்டெயின் பண்ண. தாவீது பயப்படாத. இவ்வளவு உன் இழுக்கப்படுகிறாய், இவ்வளவாய் ஒடுக்கப்படுகிறாய், இவ்வளவா திரும்பப்படுகிறாய். தாவீதே பயப்படாத. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு.
ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பாட்டுக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முன்பு ஒரு முறை ஒரு ஆராவின் முடிவில் ஒரு நல்ல விசுவாச குடும்பத்தை சேர்ந்த ஒரு சகோதரி மிக கண்ணீரோடு வேதனையோடு சொன்னார். இந்த கர்த்தர் தீர்க்கதரிசனம் என்னோடு பேசினார். நான் மனம் உடைந்து வந்தேன், தற்கொலை பண்ணிக் கொள்கிறதை தவிர வேற வழி இல்லை என்று வந்தேன். கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்னை தேற்றிட்டு. என்ன வார்த்தை என்று கேட்டேன். The Lord will keep you. கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வது புதிய வார்த்தை இல்லை, யாருக்கும் தெரியாத வார்த்தை இல்லை. அந்த சகோதரி தன்னுடைய இளம் வயதுல பைபிள் காம்படிஷன்ஸ்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கின சகோதரி. ஒரே ஒரு வார்த்தை, The Lord will keep you. நான் மேலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அவர்கள் கீழே இருந்திருக்கிறார்கள். ஒரே ஒரு சொல், The Lord will keep you. கர்த்தர் உன்னை காத்துக்கொள்வார். ஒரு வார்த்தை போதும். என்னுடைய துக்கத்திலே உம்முடைய வார்த்தைகள் எனக்கு கிடைத்திராவிட்டால், உம்முடைய வாக்குத்தத்தம் எனக்கு கிடைத்திராவிட்டால் என் துக்கத்தில் அமிழ்ந்து போயிருப்பேன், என் வேதனையில் அப்படியே நான் மூழ்கி போயிருப்பேன். பிரியமானவர்களே, நம்மிலே எத்தனை சகோதரர்களுக்கு இப்படிப்பட்ட சாட்சி உண்டு. எத்தனையோ முறை வேதனையோடு, கலக்கத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு, கம்பளத்தோடு, காவிரலோடு இனி எனக்கு வாழ்க்கை இல்லை என்று வந்தீர்கள். அவைய அவங்களோடு கூட பேசலையா? ஒரு நாள் எனக்கு ஒரு சகோதரத்திலிருந்து லெட்டர் வந்திருந்தது. இந்த ஆலயத்தில் ஆராதனை அட்டெண்ட் பண்ணிட்டு நான் போய் சாக வேண்டும் என்று வந்தேன். கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இன்றைக்கு அந்த சகோதரர் திருமணமாகி மனைவியோடு குழந்தைகளோடு குடும்பம் நடத்தி தொழிலில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். எழுதின லெட்டர்ல ஆராதனை அட்டெண்ட் பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று வந்தேன். ஆண்டவர் என்னோட ஒரு வார்த்தையை கொண்டு பேச. ஒரு வார்த்தை போதும் சகோதரி, ஒரு வார்த்தை போதும். ஒரு வார்த்தை நம்மை பலப்படுத்தினது. சுக்கு நூறாக உடைந்து கிடந்த வாழ்க்கையை கட்டி எழுப்பினது. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி, ஆங்கிலத்தில் இருக்குது ரெஸ்டோரிங் மை சோல், என் ஆத்மாவை கட்டி எழுப்பி, என்னுடைய ஆத்மாவை திரும்ப எழுப்பி, என்னுடைய அசோர்ந்து போயிருக்கிற ஆத்மாவை, என் ஆத்மா கசப்பாயிற்று. அண்ணாவுடைய ஆத்மா அவளுக்கு கசப்பாயிற்று. The soul of Hannah was bitter unto her. கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழுகிறார், முறையிடுகிறார். ஒரு வார்த்தை சொல்லுகிறார், சமாதானத்தோடு போ, go in peace. அந்த ஒரு வார்த்தை அண்ணாளுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. இனி அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய கண்ணீரை அவர் களிப்பாக மாற்றுவார். ஒடுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பார். ஆனந்த தைலத்தினால் அவர்கள் அபிஷேகம் பண்ணுவார். ஒரு வார்த்தை, பிரியமானவர்களே, நான் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு வார்த்தை அவனுக்கு அதான் பிடிப்பு. இவ்வளவு வியாகுலத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு ஒரு சத்தம் கேட்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அதாவது யாரும் உன்னை ஆதரிக்க மாட்டாங்க. தாவீதே உன்னுடைய நெருக்கத்திலே உனக்கு ஆதரவாக, உன்னை ஆதரிக்கும்படியாக, உனக்கு ஆதாரமாக யாருமே இல்லை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன்னை எப்படியாகிலும் சஸ்டெயின் பண்ணுவார். அவர் எப்படியாகிலும் நடத்துவார், எப்படியாகிலும் தாங்குவார், எப்படியாகிலும் தப்புவித்தார். இம்மட்டும் தாங்கினார், இம்மட்டும் சுமந்தார், இம்மட்டும் ஏந்தினார், இம்மட்டும் நடத்தினார், இம்மட்டும் தப்புவித்தார். இனிமேலும் நடத்துவார். இம்மட்டுமாய் அவர் எபனேசராக இருந்தார். இனிமேலும் அவர் இம்மானுவேல் உங்களோடு கூட இருப்பார். இம்மட்டும் அவர் உங்களுக்கு எபனேசராக இருந்தார். இம்மட்டுமாக உங்களுக்கு வந்த நெருக்கத்திலே, உங்களுக்கு விரோதமாக எழும்பின சூழ்நிலைகளிலே அவர் எவ்வளவோ உங்களை ஆதரித்தார், எவ்வளவோ உங்களை நடத்தினார். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இம்மட்டும் அவர் உங்களை நடத்தின தேவன், இம்மட்டும் உங்களுக்கு அவர் எபனேசராக இருந்த தேவன். உங்களுடைய ஜீவிய காலம் முழுவதும், உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவர் உங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, உங்களுடைய சூழ்நிலைகளை குறித்து, உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டும். உங்களை ஆதரித்து, உங்களை தப்புவித்து, உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளிலே உங்களை நடத்தி கொண்டு போகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய வாக்குத்தத்தத்தை நாம் உறுதியாக பற்றி கொள்ள கடன். அவருடைய வாக்குத்தத்தத்தை உறுதியாக பற்றி கொள்ள கடன். இம்மட்டும் நடத்தினார், இம்மட்டும் தாங்கினார், இம்மட்டும் தப்புவித்தார். அவர் எபனேஸ், இம்மட்டும் காத்தார், இம்மட்டும் போதுமானவராயிருந்தார். இந்த சூழ்நிலையிலே போதுமானவராயிருந்தார். இனிமேல் அவர் நம்மை காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய பாரம், பிரச்சனை, என்ன கவலையா இருந்தாலும் சரி, இந்த வேளையில கர்த்தருடைய கிருபையை பற்றி கொண்டு, ஆண்டவரே உன் மேல போட்டுறேன்,
எதற்காக உங்களுடைய சூழ்நிலையை விட்டு நீங்க தப்பி ஓடணும்னு நினைச்சீங்களோ, எதற்காக எப்படியாவது நான் இங்கிருந்து போயிட்டா போதும் ஆண்டவரே, எப்படியாவது இந்த பிரச்சனைகளை நான் தப்ப வேண்டும் என்று நினைத்தீர்களோ, அந்த பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்க. கர்த்தர் மேல் வைத்து விடுங்க. அவர் உங்களை ஆதரிப்பார். இப்படிப்பட்ட பிடிப்பு வந்த உடனே அவருடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன், அவருடைய ஒரு பிரதிபலிப்பை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அவருடைய பிரியம், அவருடைய மனநிலை தப்பித்து ஓட வேண்டும். இந்த பிரச்சனைக்கு நான் எப்படியாக விலக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலிருந்து அவருக்கு வேதனை நிறைந்த ஒரு பின்னணி இருந்தது. அந்த பின்னணியின் மத்தியிலேயும் அவர் பறந்து பிரிந்து போவதற்கு பதிலாக பிரார்த்திக்க ஜெபிக்க ஆரம்பித்தார். தேவனை நோக்கி முறையிட ஆரம்பித்தார். அவருக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒரு பிடிப்பாக, கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறவனுக்கு கிடைத்த ஒரு துரும்பாக அல்ல, அவனை வாழ்க்கை கரை சேர்க்கிற ஒரு படகாக ஒரு பெரிய வாக்குத்தத்தம் வருகிறது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட, அவர் உன்னை ஆதரிப்பார். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவன் தனக்கு என்று எடுத்தவனே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பிரதிபலிப்பை பார்க்கிற 23ஆம் வசனம் வாசியுங்கள். தேவனே, நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர். ரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதி வரையிலாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். இதுதான் அவனுக்கு கிடைத்த புறாச்சிறகு. அவனை தப்புவிக்க பண்ணுகிற புறாச்சிறகு இதுதான். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். அவன் நம்பி இருக்கிறது மாத்திரமல்ல, இருதயத்திலே விசுவாசித்து தேவனுடைய நீதி உண்டாகும்படியாக அதை தன் வாயினாலே அறிக்கை பண்ணுகிறான். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். இவ்வளவு பேர் நேரமும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக இந்த சொற்கள் வரட்டும். நானோ உம்மை நம்பி இருக்க. எல்லாரும் முழங்கால் படிட்டு அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய நெருக்கங்கள் எவ்வளவா இருந்தாலும் சரி, கணவனாலே, மனைவியினாலே, பெற்றோராலே, மாமியாராலே, மாமனாராலே, பிள்ளைகளாலே, அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களாலே, வேலை ஸ்தலத்திலே எவ்வளவோ பயங்கரமான நெருக்கம் இருக்கலாம். துரோகங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம். தப்பித்து போனால் போதும் என்று இருக்கலாம். எங்கேயாவது கண்டா தேசத்துல நம்ம உட்கார்ந்து என்று சொல்லிட்டு வந்திருக்கலாம். ஒருவேளை கடந்த நாளில் எழுதி சொல்லியிருக்கலாம். மத்தியானத்தில் அந்த வார்த்தையை நீ சொல்லி இருக்கலாம். எங்கேயாவது ஓடி போனா போதும் என்று சொல்லி இருக்கலாம். அருமையான மகனை, கர்த்தர் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். எங்கேயாவது நான் கண்டாத தேசத்துக்கு போயிடுறேன், தூரத்துக்கு போயிடுறேன், கர்த்தர் உன்னோடு கூட பேசி இருக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய பிரதிபலிப்பு, இந்த வார்த்தையை கேட்டவனுடைய வாழ்க்கையின் ரிஃப்ளெக்ஷன்ஸ். நானோ உன்னை நம்பி இருக்கிறேன். எல்லாரும் அப்படியே ஜெபநிலையில் இயேசுவுக்கு நேராக உங்களுடைய கரத்தை உயர்த்துங்க. வெறும் உங்களுடைய கரத்தை, உங்களுடைய ஆத்மாவை, உங்களுடைய இருதயத்தை அவருக்கு நேராக உயர்த்துங்க. உங்களுடைய ஆத்மாவை உயர்த்தி உங்களுடைய சத்தத்தை தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுத்து சொல்லுங்க. ஆண்டவரே, நானோ உன்னை நம்பி இருக்கிறேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இது உன்னுடைய ஆத்மாவின் பிரதிபலிப்பாய் வரட்டும் மகளே, மகனே. இது ஒரு ஆத்மாவின் பிரதிபலிப்பாய் வரட்டும். இயேசுவின் முகத்தை பார்த்து, அவருடைய அன்பின் திருமுகத்தை பார்த்து சொல்லு. நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். நானோ உம்மை நம்பி இருக்கிறேன்.